ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இனி என்ன ஆக போதோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற பல பேர் இப்படிதான் சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனைய கற்பனை பண்றாங்க. நீங்க யாருக்கும் கால் பண்ணும்போது அவங்க கால் அட்டன் பண்ணலனாலோ இல்ல மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலனாலோ உங்க மனசுல சில விஷயங்கள் தோணும். என்னது நம்ம கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, இல்ல நம்ம மேல ஏதாவது கோவமா அப்படின்னு தோணும். ஆபீஸ்ல மேனேஜர் நம்ம கிட்ட ஏதாவது பேசணும்னு சொன்னாங்கன்னா நம்ம மனசுல ஏதாவது லே ஆஃப் பத்தி சொல்ல போறாங்களோ, நமக்கு ஏதாவது வேலை போகணுமோ அப்படின்னு தோணும். இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட என்ன முடிஞ்சதோ இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்கு தோணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பிரச்சனையை விட அதை பத்தி நம்ம அதிகமா கற்பனை பண்றதுதான் நமக்கு அதிக பயத்தை கொடுக்குது. போன வாரமோ அல்லது போன மாசமோ நடந்த பிரச்சனைகள்ல எது உங்களுக்கு முக்கியமா தோணுது? எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம். நமக்கு தினம் தினம் நடக்கிற சின்ன பிரச்சனைகளை நம்ம பெருசாக்குறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில பயந்துகிட்டே இருக்கும். அடுத்த முறை பிரச்சனை வந்தா உங்களுக்கு நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வார்த்தையை சொல்றதுனால பிரச்சனை இல்லாம தான் இருக்காது, இது பிரச்சனை வந்தா பயப்படாம இருக்கிற ஒரு மனநிலையை கொடுக்குது. அதனால அடுத்த தடவை சொல்லுங்க,